Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம சுவையான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோங்க. இந்த சைட் டிஷ்ஷை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். காய்கறி நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டினியூ பண்ண வேணாம். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியன் நான் சொல்லிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விழுது அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டிங்கன்னா முந்திரி பருப்பு 2-3 இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்தளவு மைய இருக்கணும். அரைச்சி இந்த விழுதெடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமான அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். ஓரளவு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு கலந்து விடுங்க. இது போல் வெங்காயம் வதங்கின பிறகு இதில் ஒரு 15 பூண்டு பல், 1/2 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி, 2 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்தது இதெல்லாம் நல்லா தட்டி எடுத்து சேர்த்துருங்க. இஞ்சி நல்லாவே இடிச்சுக்கலாம். பூண்டை 1-2 தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. கூட குறைய பூண்டு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குண்டாக கட் பண்ணி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்ல பழமான தக்காளியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளோட ரெசிபி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே 2-3 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. இது போல் தக்காளி குழைவாக நல்லா வெந்து வரும். எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இதுதான் இதனோட ஸ்பெஷலு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ அளவுள்ள ஈரல் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கலரும் ரொம்ப எடுத்து கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இறால் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இந்த சமயத்தில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளோடு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது தீயை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எந்தளவு விட்டுருக்கு பாருங்கள். இறாலில் இருக்க அந்த தண்ணியே நல்லாவே நமக்கு இந்த மசாலா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இது காலிஃப்ளவர் சீசன். காலிஃப்ளவர் சீசனில் நல்லா பெரிய சைஸில் காலிஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். அந்த காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க. சில சமயம் காலிஃப்ளவரில் புழுக்கள்லாம் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் இருக்க பூ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இதனோட அளவுகள்லாம் நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா இதுதான். இப்போ எல்லா பூவையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துட்டேன். தாளிப்பு கொடுக்கும்பொழுதே கருவேப்பிலை சேர்க்கலாம் நான் ஆனால் அந்த சமயத்தில் சேர்க்கல. வாசனை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த சமயத்தில் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுடலாம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதே போல் கலந்து விட்டுடுங்க. ரொம்ப நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா பூக்கள்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு காய் சுருங்கினோடனே திரும்பவும் கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். காலிஃப்ளவர் நிறைய நேரம் வேகணும் அப்படின்றது கிடையாது. ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடுறேன். நான் 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனில் விட்டு கூட வேக வச்சுக்கலாம். இதே போல் 2-3 முறை நீங்கள் கலந்து விட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு இது போல் வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். தட்டு போட்டு மூட வேணாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து செய்யும் பொழுது தான் இந்த ரெசிபி கூடுதல் சுவையாக இருக்கும்.
இந்த அளவு கிரேவியாக நீங்கள் செய்யும் பொழுது சாதத்தில் அப்படியேவும் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நமக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு இதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க, ட்ரையாக கிடைக்கும். அப்போ சைட் டிஷ்ஷாக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓப்பனில் மீடியம் ஃப்ளேமில் இது வேகட்டும். ஆனால் கொஞ்சம் கலந்து விடுங்க, அப்போ தான் காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமே நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற சமயம். இந்த சமயத்தில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல சுவையான காலிஃப்ளவர் இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி நிறைய பேர் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இதுக்கு முன்னாடி சாப்பிடாதவங்க சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், தோசைக்கெலாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு வேணாலுமே தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.